ஹலோ கைஸ், நமஸ்தே. வெல்கம் டு ரேகா கமல் லைஃப் ஸ்டைல். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு செய்யணும் நம்மளோட லைஃப்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம நினைப்போம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சில சின்ன விஷயங்களை நம்ம மாற்றிக்கொள்வது மூலயமா ஒரு பெரிய மாற்றத்தையே நம்மளோட லைஃப்பில் நம்ம கொண்டு வர முடியும். ஒரு 2 விஷயத்த இன்றைக்கி நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட லைஃப்க்கு. இந்த புதிய புத்தாண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட வாழ்க்கையில் இந்த 2 விஷயங்களை நம்ம மாற்றிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபாக நம்ம லீட் பண்ண முடியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பாசிட்டிவ் திங்கிங். நீங்கள் எப்பயுமே பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே, ஏன் நெகட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக எதுவுமே செய்ய முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் என்ன தான் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருந்தாலும் மென்டலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை ஒரு ஹாப்பினஸாகவும் இருக்காது, அடுத்த கட்டத்திற்கும் உயர முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்மளோட பாசிட்டிவ் திங்கிங் தான் நம்மளை வந்து கண்டிப்பாக உயர்த்தும். நம்மளோட வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது. எப்போவுமே வந்து நிறைய மாற்றங்கள் நம்மளோட லைஃப்பில் வந்து நடக்கும். நம்மளை பிடிச்சவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி பிடிக்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையோட அந்த வளர்ச்சியை தடுப்பதற்காக நம்மளை பற்றி குறை கூறுவாங்க, நம்மளை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க, இல்லை நம்மளை கஷ்டப்படுத்துகிறமான வார்த்தைகள் பேசுவாங்க. இந்த மாதிரி பேசி நம்மளை டவுன் பண்ணி அவங்களுக்கு கீழவே நம்மளை வந்து வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க. நம்ம எவ்வளோ தான் உயரத்தில் போனாலும் எவ்வளோ தான் வந்து நம்ம மதித்தாலும் நம்மளுக்கு மரியாதை தரமாட்டாங்க. அந்த மாதிரி பர்சன் கிட்டேருந்து நம்ம விலகுவது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம பழகிறது மூலிமா அந்த பாசிட்டிவான விஷயம் வந்து நம்மளை செய்யவே விட மாட்டாங்க. நெகட்டிவே நம்மளை பேசி நம்மளை டவுன் பண்ணி நம்மளை அடுத்த கட்டத்திற்கு உயர விடவே மாட்டாங்க. அந்த மாதிரி பர்சன் கிட்டேருந்து கண்டிப்பாக விலகுவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கலாம், எவ்வளோ கஷ்டங்களை வந்து கடந்து வந்திருக்கலாம். அவனோட பட்ட வேதனையும் வலியும் அவன் பட்ட கஷ்டமும் தான் வந்து பார்த்திங்கன்னா அவனை ஒரு உயர்ந்த இடத்துல வந்து உட்கார வைக்கும். சில பேரை நான் கஷ்டமே படக்கூடாது, சில பேர்கிட்ட நம்ம பேச சொல்ல தெரியும், கஷ்டமே படக்கூடாது, எனக்கு எல்லாமே கிடைக்கணும், எனக்கு மட்டும் எல்லாமே கிடைக்கணும், ஆனால் நான் கஷ்டப்படுற மாதிரியே காமிச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. யாருக்கு தெரியுதோ இல்லைங்க, கடவுளுக்கு தெரியும். நம்ம பட்ட கஷ்டங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அதில் வந்து 100% வந்து நான் வந்து நம்புகிறேன். அந்த மாதிரி நம்மளோட எதிர்மறையான எண்ணங்களை விட்டுட்டு நேர்மறையான எண்ணங்களை நம்ம வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளை கஷ்டப்படுத்தணும், ஹர்ட் பண்ணுறவங்களுக்கு முன்னாடி நம்ம நல்லபடியாக வாழணும் அப்படின்ற நல்ல எண்ணங்களை நம்ம வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை மாறும். அதே மாதிரி நம்மளோட கடன் பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தீரணும் அப்படின்னா உழைக்காமல் எதுவுமே கிடைக்காது. அதனால் கிடைத்த வாய்ப்புகளை ஒரு விஷயத்தை கூட நம்ம தவறவே விடக்கூடாது. இந்த 2025 உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளையும் அதே மாதிரி நீங்கள் தேடி செல்கிற வாய்ப்புகளையும் தொடர்ந்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை ஒரு உயர்ந்த கட்டத்திற்கு கண்டிப்பாக செல்லும். அதே மாதிரி கடன்கள் இருக்குது, எங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன்களை அடைப்பதற்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தினமும் ஒரு அமௌண்ட் வந்து நம்ம எடுத்து வைத்து நம்மளோட தேவைகள்லேருந்து எடுத்து வைத்து நம்ம கொடுப்பது ரொம்ப நல்லது. கடன் வாங்காமல் இருப்பது ரொம்ப பெஸ்ட்டு. சப்போஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க பாருங்கள். அதே மாதிரி வந்து ஒரு சேமிப்பு வந்து இன்றைக்கி நான் சொல்கிறேன். போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா காசு வந்து நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபாய் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பைசா வந்து சேர்த்துக்கிட்டே நம்ம வரும் பொழுது ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு சேரும். இல்லை ஒரு 6 மந்த்துக்குள்ளே. நான் சொல்கிறது மினிமம் ஒரு 50 ருபீஸ் சொல்கிறேன். உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ சேர்க்க முடிஞ்சாலும் நீங்கள் சேர்க்கலாம். அது உங்களோட சூழ்நிலையை பொறுத்து. அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுது வருஷத்தில் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் ஜுவல்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறங்க. சில்வரு, ஜுவல்ஸு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு 1/2 கிராமோ 1 கிராமோ நம்மளால் எவ்வளோ முடியுதோ வாங்கி நம்ம சேமித்து வைக்கும் பொழுது நம்மளோட கஷ்ட காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா தற்காத்து கொள்ளலாம். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கை ஒரு உயர்ந்த கட்டத்துக்கு போகணும், அடுத்த
அதே மாதிரி அடுத்த கட்டத்திற்கு நம்ம உயரணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்டேட்டாக இருங்க நிறைய விஷயத்தில். எந்த வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலையில் ரொம்ப அப்டேட்டாக இருங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலையில் மதிப்பும் மரியாதையும் அந்த இடத்துல உயர்ந்த ஒரு ஒரு போஸ்டிங்கும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கை உயரணும் அப்படின்னா நம்ம மற்றவங்கள மதிக்கணும். மற்றவங்களுக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மரியாதை நம்மளுக்கு கிடைக்கலன்னா அந்த மரியாதை நம்மளுக்கு திருப்பி கிடைக்காது. அதனால் ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சிக்கோங்க, எந்த அளவுக்கு நம்ம மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோமோ அந்த மரியாதையை தான் நம்ம பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கி நீங்கள் மற்றவங்கள சபிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மற்றவங்க நம்மளையும் சபிப்பாங்க. வேறு யார் மூலயமாவாச்சு அந்த சபிப்பு நம்மளுக்கு வரும். மற்றவங்கள நம்ம கண்ணு வைக்கிறோன்னா அது நம்மளுக்கே திருப்பி வரும். நம்ம என்ன செய்கிறோமோ நல்லதோ கெட்டதோ எதுவாயினும் நம்மளுக்கு அது திருப்பி கிடைக்கும்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. நல்லதே நம்ம நினைக்கும் பொழுது கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, என்னோட எக்ஸ்பீரியன்ஸெல்லாம் நான் சொல்கிறேன், நல்லதே நீங்கள் நினைங்க. அதாச்சும் ரொம்பவும் நல்லவங்களாக இருந்துடாதீங்க, ஏமாற்றிட்டு போயிடுவாங்க கண்டிப்பாக. அதனால் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற பக்குவத்தையும் வளர்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம நல்லவங்களாக இருக்கணும். கெட்டவங்களை நம்மளை பேசுகிறாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அவங்கள எதுவுமே பண்ணாதீங்க, அப்படின்னு விட்டுட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான். அந்த இடத்துல இருந்து விலகி போகிறதே அவங்களுக்கு பெரிய ஒரு அவமானம். அவங்கள நம்ம ஹர்ட் பண்ணணும், அவங்கள அசிங்கப்படுத்தணும், இல்லை அவங்கள காயப்படுத்தணும். மேலே ஒருத்தர் இருக்கார், எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அதே மாதிரி நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும் அப்படின்னா நிறைய வந்து ப்ரேயர் பண்ணுங்கள், நிறைய மந்திரங்கள் படிங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை வந்து உயர்த்தும். கண்டிப்பாக நம்ம தினமும் வந்து ப்ரேயர் பண்ணும் பொழுதும் மந்திரங்கள் படிக்கும் பொழுதும் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தினமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகா வந்து செய்யுங்க. எந்த அளவுக்கு உங்களோட மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து மெடிடேஷன்ஸ் வீடியோ, எப்படி வந்து நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா யோகா மூலயமாவே நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம செய்யலாம், சின்ன சின்ன சிறு தொழில்கள் பிஸ்னஸ் நம்ம எப்படி செய்யலாம், எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தே நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது, எந்த அளவுக்கு நம்ம வந்து சேமிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.